வணக்கம், ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோயில்களை பற்றியும் முக்கியமான கோயில்களை பற்றிய தகவல்கள், பயண வழிகாட்டி மற்றும் ஆன்மீக தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருநள்ளாறு போகிற வழியில் தஞ்சாவூரில் 2-3 கோவில் பார்த்துருந்தோம். அது மாதிரி கும்பகோணத்தில் 2-3 கோவில்லாம் பார்த்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக வரப்போகுதுங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருநள்ளாறு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் அப்படி தான் வந்து போகுங்க. இப்போ நம்ம திருச்சி வந்துட்டோம். நாங்கள் வந்து திருநள்ளாறு பை காரில் போனதுனால இப்படி ரூட்டில் போனோங்க. நீங்கள் வந்து போகிறதுன்னா திருநள்ளாறுக்கு காரைக்கால் போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே வந்து அந்த ஊருக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த போகிற மேம்பாலத்துல இருந்து பார்த்தா மலைக்கோட்டை பிள்ளையார் வந்து உச்சி பிள்ளையார் தெரிவாருங்க. தூரத்துல வந்து நமக்கு நல்லா தெரியும். அங்கிருந்து ஒரு 40 மினிட்ஸ்ல தஞ்சாவூர் அவுட்டர் வந்துட்டாங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி வந்தது. இந்த யூனிவர்சிட்டி வந்தாலே நம்ம வந்து தஞ்சாவூருக்குள்ள என்டர் ஆக போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரிசையா தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் வந்து தமிழ் பல்கலைக்கழகம், இது எல்லாமே வந்தது. 2 பக்கமும் மரமெல்லாம் வச்சு அழகா இருந்ததுங்க. இதுதாங்க தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூருக்குள்ள என்ட்ரானே நம்மளை யாரை வரவேற்கிறான்னு பாருங்க. ஆஹா, சூப்பர்! பாத்தீங்களா, தஞ்சாவூர் பொம்மையே நம்மளை வரவேற்கிறாங்க. பர்பஸாக இந்த பெரிய கோவில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஊருக்குள்ளே வந்தோங்க. இல்லைன்னா வந்து பைபாஸில் போயிருக்கலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மணி மண்டபம் இருக்குங்க. அது இல்லாமல் மியூசியம் இருக்குது, சரஸ்வதி மகால் லைப்ரரி, அது மாதிரி தஞ்சாவூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையவே இருக்குங்க. நாங்கள் டைம் இல்லாததுனால இறங்கலை. போகிற வழியில் இந்த அங்கே ராஜராஜ சோழன் மணி மண்டபம் அப்படியே பார்த்துக்கோங்க. தூரத்துலேருந்து வரப்பே பார்த்தா தெரிஞ்சதுங்க பெரிய கோவிலோட கோபுரம். தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு அழைக்கப்படுற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கிட்ட நம்ம வந்துட்டோம். 3 கோபுரம் இதெல்லாம் பார்க்கவே நமக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அவ்வளவு பிரமிப்பாகவும் இருக்கு. எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் நமக்கு இருக்கும். இதாங்க வெளியில இருக்கிற ஃபர்ஸ்ட் கோபுரம். வாங்க உள்ள போவோம். இந்த இடத்துல லெஃப்ட்லையும் நம்ம செப்பல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. கோவில் இந்த ஃபர்ஸ்ட் கோபுரத்துக்கு உள்ள போயும் நம்ம செப்பல்லாம் வைக்கலாம். அது இதாங்க. உள்ளேயே கிளாக் ரூமும் இருக்குங்க. நம்ம திங்ஸ் பத்திரமாவும் வச்சுக்கலாம். அதுக்குள்ள செப்பல்லாம் வந்து ஒரு பேக்ல போட்டு நீட்டா வச்சுட்டு நமக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க. வச்சுட்டு உள்ள போவோம். அடுத்ததா 2வது கோபுரத்துக்குள்ள போறோம். நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில் 8 வருஷத்துக்கு அப்புறம். இந்த கோவிலானது உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா இருக்குங்க. இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்கள்ல ஒன்னாவும் இந்த தஞ்சை பெரிய கோவில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் தமிழர் கட்டடக்கலைக்கு சான்றாகவும் விளங்குது. இந்த அற்புதமான தமிழர் கட்டடக்கலை அம்சத்தை கொண்ட கோவிலை 1ஆம் ராஜராஜ சோழன் 1003ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பித்து 1010ஆம் ஆண்டு கட்டி முடிச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலானது முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க. 2010ஆம் ஆண்டோட இந்த கோவிலுக்கு 1000 வருஷங்கள் ஆச்சுங்க. 1000 வருஷ பழமையான கோவில் தாங்க இந்த கோவில். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோவிலுக்கு நுழைஞ்சா என்ன பார்ப்போம்னா, மிகப்பெரிய நந்தி பகவானை தாங்க பார்ப்போம். பெரிய நந்தி, பெருவுடையார், பெரிய நாயகி அம்மன். அந்த கோவிலில் வந்து ஃபோன் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் மட்டும் எடுத்துக்கலாம். அதனால் வெளியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாமி பார்க்க போனாங்க. கூட்டம் இல்லாமல் நல்லா பெரிய லிங்கங்க. சாமி நல்லா பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால கூட்டம் ஓரளவுக்கு இருந்தது.
பெருவுடையார் சன்னதிக்கு வெளியிலங்க, வெளியில வர்ற இடம் தாங்க இந்த இடம். அங்கேயே வெளியில வந்து செவர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் சூப்பரா இருந்தது. இந்த கோவில் மூலவரோட உயரம் பார்த்தீங்கன்னா 12 அடிங்க. மேலும் இதன் லிங்க பீடத்தின் உயரம் 18 அடிங்க. அதாவது உயிர்மை எழுத்துக்களை குறிக்கும் விதமாக இப்படி அமைச்சிருக்காங்க. அது மாதிரி இங்க இருக்கும் பெரிய நந்தி பார்த்தீங்கன்னா ஒற்றை கல்லால் ஆன மிகப்பெரிய சிலைகள் ஒண்ணுங்க. 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் இது கொண்டிருக்கு. அது மாதிரி பெருவுடையாரோட விமானம் பார்த்தீங்கன்னா வானளாவிய உயர்ந்து தோராயமா ஒரு 216 அடி உயரம் கொண்டதுங்க. அதே மாதிரி இந்த கோவில் உச்சியில் இருக்கிற ஒரு கல் பார்த்தீங்கன்னா சுமார் 80 டன் எடை கொண்டதாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் கோபுரத்தோட நிழல் வந்து நிலத்துல விழாதுங்க. அது மாதிரி ஒரு அருமையான கட்டடக்கலை கொண்டுதான் இந்த கோவிலை ராஜராஜ சோழன் வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்காரு. 18 வந்தது தஞ்சாவூர் கோவில். 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சாமி நல்லா ரொம்ப கூட்டம் இல்லாமல் சூப்பராக பார்த்தாச்சு. பெருமிதமாக இருக்குது இந்த கோவில் பார்த்தாலே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கோவில் அந்த காலத்தில் நமக்காக கொடுத்த ராஜராஜ சோழன். கிரேட் ராஜராஜ சோழன். உடையார் இருக்காரு அந்த சன்னதி. இங்கே நம்ம ஒரு குகை மாதிரி போகுது, என்னன்னு போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். தட்சிணாமூர்த்தி முதல்ல கல்லில் தான் அது மாதிரி பனிக்கட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஏறி இறங்குறதுக்கு கூட்டமாக இருந்தால் சங்கன்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு இதுவும் இறங்குறதுக்கு இது மாதிரி இரும்புலையும் படிக்கட்டு வச்சுருக்காங்க. கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மண்டபமாட்டம் இருக்குங்க. அதுக்குள்ளே எல்லாமும் லிங்கங்கள் தாங்க ஃபுல்லாகவுமே காமிக்கிறேன். இங்கே ஒரு சன்னதி இருக்குது. என்ன சன்னதின்னு போய் பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதிங்க. சுற்றி வந்து வெயிலுக்காக இந்த மாதிரி ஒரு சாக்கு மாதிரி நீளமாக விரிச்சு விட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து கால் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த காலத்து கோயில்கள்லாம் 2 அல்லது 3 தலங்கள் மட்டும்தான் இருக்குமாமா. ஆனால் கற்களே கிடைக்காத அந்த காலத்தில் காவிரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் கட்டியிருக்காரு. அதுல இருந்து இருக்கு எல்லாமே லிங்கங்கள் தான் இருக்கு, சுற்றி இருக்கு. இதுக்குள்ள ஒரு சித்தர் இது இருக்கு. சித்தர் அது வந்து சித்தர் கருவூரார் சன்னதி. அது விநாயகர் சன்னதி. இது என்ன சன்னதின்னு பார்ப்போம். அது வந்து முருகர் சன்னதிங்க. எல்லா சன்னதியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஸ்கூல் பசங்க நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம். எல்லாமே லிங்கங்கள் தான். லிங்கங்கள் தெரியல. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல கட்டடம் கட்டுறது அவ்வளோ ஈஸியா இருந்திருக்காது. எல்லாமே ஆட்கள் தான். இந்த காலத்துல நிறைய மெஷின் வந்துருச்சு. ஆனா அப்படி ஒரு சமயத்துல இப்படி ஒரு கோவில், இவ்வளவு பெரிய கோவில் கட்டியிருக்காரு அப்படிங்கிறப்போ உண்மையாவே ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குங்க. பெரியநாயகி அம்மன் சன்னதி படியேறி தான் பெருவுடையார் சன்னதிக்கு போகணும். இந்த இடம் மதில் சுவர் மேலெல்லாம் பாருங்க நந்தி இருக்கு. அத்தனை நந்தி வச்சிருக்காங்க வரிசையா. ஃபுல்லாமே நந்தி இருக்கு. கீழே லிங்கம், மேலே நந்தி. நடராஜர் சன்னதி. இந்த கோவிலில் வராகி அம்மனுக்கு அந்த காலத்திலேயே ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைச்சிருந்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா லெஃப்ட் சைடு அங்கே தான் ஒரு ஷீட்டு போட்டு அமைப்பாக இருந்ததுங்க. இதாங்க வராகி அம்மன் சன்னதி. நிறையெல்லாம் பாருங்கள், அந்த கால செங்கல் போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. அந்த காலத்துலாம் டைல்ஸு, கிரானைட்ஸு அது மாதிரி அந்த காலத்தில் ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். தர ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஒரு கல்லுமே காவியம் சொல்லுது. ராஜா குதிரையில் இல்லையா மாட்டு மேலே வராரு. இங்கே ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி. இங்கே பெண்கள் இருக்காங்க, சாமி கும்பிட்ற மாதிரி. ஒரு கல்லும் காவியம் சொல்லும். மேலே பார்த்து குழந்த மாதிரி இருக்கு. 12 மணிக்கு மேலே தான் நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் கரெக்டாக 12:30 அப்படிங்கிறப்ப வரிசையாக 3 பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிக்க அதை சன்னதிகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரெக்டாக.
அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து விட்டு பிரிய மனசு இல்லைங்க. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால மெல்ல அப்படியே கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்க் மாதிரியே நிறைய கிராஸ் எல்லாம் வச்சு அதுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இது மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. நிறைய கூட்டங்க அன்றைக்கி. ஆக்சுவலாக ஆடி வெள்ளி வேறு நல்ல கூட்டம் இருந்தது. வந்து ஆர்ட் கேலரி மாதிரி இருக்குது. திங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் போது. ட்ரைப்ஸ் இந்தியாவின் கலை மற்றும் ட்ரைபல் அஃபேர்ஸ் அவங்க ட்ரைபல்ஸ் மூலமாக இது பண்ணதெல்லாம் வந்து உள்ளே சேல் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பல் வைக்கிறோம் இல்லைங்க நம்ம, அந்த இடத்துல தான் இந்த ஷூ மாதிரி வச்சுருக்காங்க. சேல் பண்ணுறாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.